ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், promoting your land, promoting your sites, contact my number, call my number. குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை விற்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு நல்ல இதுவாக சேல்ஸ் பண்ணி தரோங்க. இல்லை கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல லேண்டாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான தேக்கு தோப்பு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே தேக்கு மரம் இருக்குது. உங்களுக்கு நல்ல சைஸான மரங்க. அதுவும் நல்லா தள்ளி தள்ளி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. லேண்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்த தாலுக்கில் இருக்குது, எந்த டவுன் பக்கத்தில் இருக்குது, எந்த வில்லேஜு, நஞ்சையா புஞ்சையா, ஃபென்சிங் இருக்கா, பைப்லைன் கனெக்ஷன் இருக்கா, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, கிணறு இருக்கா, சர்வீஸ் இருக்கா, கிளியர் டாக்குமெண்ட்டா, சிங்கிள் ஓனரா, எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கிளியராக இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. ஸோ காமிச்சிருக்கோம் பாருங்கள். லேண்டு ஒரே பவுண்ட்ரி தாங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக இருக்குங்க. ஒரே பவுண்ட்ரி தான். உங்களுக்கு மண் நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க. உங்களுக்கு நல்ல சூப்பரான மண், ரெட் சாயிலான மண். புஞ்ச லேண்டுங்க. லேண்டோட டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஞ்ச லேண்டு, ரெட் சாயில். ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க. லேண்டை சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி, தண்ணீர் வசதியுடன் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டியோட பைப்லைன் கனெக்ஷனோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஃபென்சிங் இருக்குது, பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது. மரமும் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸான தேக்கு மரங்க. உங்களுக்கு அதுவும் நல்லா தள்ளி தள்ளி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா 10 அடி 10 அடிக்கு மேலே நல்லா தாராளமாக கேப் வருங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மரம் இன்னும் ஒரு 5 to 6 வருஷம் போனாலே ஒரு நல்ல அமௌண்ட் வருங்க உங்களுக்கு. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 6 வருஷம் போச்சுன்னா ஒரு நல்ல அமௌண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஏரியா, டோட்டல் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பரப்பளவு 34 சென்ட் இருக்குங்க. சூப்பரான லேண்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் இடம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தோப்பாக வேணும், நல்ல ரெட் சாயில் மண்ணாக இருக்கணும், அதுவும் எனக்கு தனி செப்பரேட் வழி வேணும், ரோடும் நல்லா கொஞ்சம் ரோடும் எனக்கு தனி ரோடாக இருக்கணும், ஃபென்சிங் இருக்கணும், பைப்லைன் கனெக்ஷன் இருக்கணும், ஒரு நல்ல வெல் டெவலப்பான லொக்கேஷனில் வேணும். நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் லேண்டு, ஃபார்ம் ஹவுஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு. லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடலாம். மேக்ஸிமம் 1 to 1.25 மணி நேரத்தில் நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். 25 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் வருங்க. 85 கிலோமீட்டர் வரும். நம்ம செங்கல்பேட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர் வருங்க. நம்ம மேல்மருவத்தூருக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வருங்க. ஸோ நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடாக போட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக இந்த லேண்டுக்கு சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. டிஸ்ட்ரிக் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வரும். பட் ஆனால் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் கொஞ்சம் நியர்பையில் தாங்க இருக்குது. திருப்பி சொல்கிறேன்,
டிஸ்ட்ரிக் மட்டும்தான் உங்களுக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வரும். பட் ஆனால் மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20 to 25 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. வந்தவாசி நியர்பையில் தான் இருக்குது. சூப்பரான மண்ணுங்க. மரமும் நல்லா எல்லாம் வந்து சூப்பரான மரம். கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சென்னை பீப்புள், சென்னை பார்ட்டி தான் வாங்கி நல்ல ஃபென்சிங் போட்டு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி, ஃபார்ம் லேண்டு மாதிரி நல்ல பெரிய பெரிய வீடாக கட்டி ஸ்விம்மிங் ஃபூல்லாம் வித் ஸ்விம்மிங் ஃபூலோட வீடு கட்டியிருக்காங்க. வீடு கட்டினது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல்லே வச்சு நல்ல பெரிய வீடாக ஸ்விம்மிங் ஃபூல்லு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சென்னை பார்ட்டி, சென்னை பீப்புள் தாங்க. இந்த லேண்டுக்கு பக்கத்தில் வாங்கியிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை பீப்புள் தான். ஸோ சென்னை பீப்புள்னாலே உங்களுக்கு தெரியும், டாக்குமெண்ட் கிளியராக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஃபுல்லாக ப்ரொசீட் பண்ணி நல்லா வந்து டெவலப் பண்ணி வாங்குவாங்க. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. உங்களுக்கு கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனருங்க, சிங்கிள் சிக்னேச்சரு. மரம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாம் நல்ல சைஸான தேக்கு மரம். இதே மரம் தான் எல்லாமே உங்களுக்கு. அந்த இப்போ மரம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இருக்குது. நல்ல சைஸான மரம். ஸோ டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்குது. சிங்கிள் ஓனரு. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. நீங்கள் சைட்டு பார்த்துட்டு அப்போயே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் டேரெக்டாக ஓனர்கிட்டே கால் பண்ணி தரேன். நீங்களே கூட ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசிக்கலாங்க. திருப்பி சொல்கிறேன், நல்ல சூப்பரான லொக்கேஷன் உங்களுக்கு. வெல் டெவலப்பான ஏரியா. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 15 வீடுக்கு மேலே இருக்குங்க. எல்லாருமே சென்னை பீப்புள் தான் வாங்கி நல்ல பெரிய பெரிய வீடாக கட்டி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த 13 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் வந்து இங்கேயே பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணிட்டாங்க. சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி டெவலப் பண்ணி அக்ரிகல்ச்சரு, ஃபார்ம் லேண்டு அது மாதிரி பண்ணிவிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு 7 பேர் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ நல்ல சூப்பரான ஏரியாங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார்ம் லேண்டு மாதிரி யார் கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த லேண்ட் கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. ஸோ எவ்வளோ பட்ஜெட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃபைனலாக 14.5 லட்ச ரூபா சொல்கிறாரு. இந்த 34 சென்ட்டு பார்த்தீங்கன்னா 14,50,000 ரூபா ஃபைனலாக சொல்கிறாரு. நீங்கள் எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் லேண்டு பார்த்துட்டு சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு 14.25 லட்சம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அது பொறுத்து அமௌண்ட் வந்து குறையுங்க. 14.25 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாரு. இன்னும் கூட கம்மி பண்ணால் 14 லட்ச ரூபா வரைக்கும் டோட்டலாக ஃபைனல் பண்ணலாங்க. 34 சென்ட்டு 14 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டுங்க. டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். 3 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க. அந்த டவுன் பஜாரில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, தாலுக்கா ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் பெரிய டவுன் பஜார் இருக்குது உங்களுக்கு. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 1 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க. நம்ம NH GST நூறடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தாங்க வரும். 20 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NH GST நூறடி பைபாஸ் இருக்குங்க. பஸ் போர் ரூட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 700 மீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 700 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் போர் ரூட் இருக்குங்க. எனி டைம் பஸ் போர் ரூட்டு. ஒரு 20 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 டைம் பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. பஸ் போர் ரூட்லேருந்து 700-800 மீட்டருக்குள்ளேயே வந்துடும். ஸ்டேட் பைபாஸ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா 700-800 மீட்டர் தான் வரும். NH பைபாஸ்லேருந்து இந்த சைட்டுக்கு ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிடலாங்க. 20-21 கிலோமீட்டர் தாங்க வரும். சூப்பரான மண் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல ரெட் சாயிலான மண், புஞ்ச லேண்டு, கிளியர் டாக்குமெண்ட்டு. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பருக்கு தந்திருக்கேன் பாருங்கள். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்பேன். அதனால தான் நீங்கள் கால் பண்ணுறப்ப எடுக்க முடியாமல் போயிருக்கோம். கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நார்மல் மெசேஜ் அப்படி இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுறேன், மெசேஜ் பண்ணிடுறேன், கால் பண்ணிடுறேங்க. இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர் மட் ரோடு வருங்க. அதுவும் பொது ரோடு தான் உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் ஒரு 19-18 அடி நல்ல ஒரு ப்ராட் ரோடு தான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லாரி, JCP, காரு எல்லாமே வர மாதிரி ரோடு உங்களுக்கு நல்ல பெருசாக இருக்குங்க. பைப்லைன் கனெக்ஷனும் இருக்குது. செப்பரேட் வழியும் இருக்குது.
தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தாங்க மண் ரோடு. அதுவும் பொது ரோடு தான். ரோடுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பைப் லைன் கனெக்ஷன் இருக்குது. தண்ணீர் வசதியும் கிணறும் இருக்குங்க. ஸோ கிணத்துலேருந்து தான் பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்கோம். அந்த கிணறும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல நீர்வளமான கிணறு, பெரிய கிணறு தான். அந்த கிணத்துலேருந்து காமனாக வந்து உங்கள் பைப் லைன் கனெக்ஷன் மூலிமா உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டியும் வந்து பைப் லைன் கனெக்ஷனோடு இருக்குங்க. சூப்பரான லேண்ட், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக 14.25 லட்சம் சொல்லி 14 லட்ச ரூபா ஃபைனலாக முடிக்கலாங்க. சீக்கிரமாக வந்து பாருங்கள். சூப்பரான லேண்டு, ஃப்ரீ இபி சர்வீஸு, கிணறோட வாட்டர் ஃபெசிலிட்டி, பைப் லைன் கனெக்ஷனு. இந்த லேண்டு சம்மந்தம் வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்பர்